கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளை, தாவீது இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த போது தாவீது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனாக, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனாக இருந்தார். ஆடு மேய்க்கிற வாலிபனை கர்த்தர் பார்த்தார். ஏன் தெரியுமா? ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்குள்ள ஒரு உண்மை இருந்தது, தாவீதுக்குள்ள ஒரு பொறுப்பு இருந்தது, தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, தாவீதுக்குள்ள ஒரு உழைக்கிற தன்மை இருந்தது, தாவீதுக்குள்ள தனக்கு கொடுத்த மந்தையை சரியாய் மேய்ப்பதற்கான எண்ணங்கள், வைராக்கியம் இருந்தது. இந்த தாவீதை கர்த்தர் பார்த்தார். ஒரு மந்தையை சரியாய் மேய்க்கிறான் என்று சொன்னால் என்னுடைய ஜனங்களை, என் மக்களை அவன் சரியாக ஆளுகை செய்வான், என் ஜனங்களை திருப்தியாய் நடத்துவான் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிறகு தாவீதை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அதே மாதிரி தாவீது தன்னுடைய ஜனங்களை நேர்த்தியாக சமாதானத்தோடு ஆசீர்வாதமாய் நடத்தினார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் உயர்த்தி ஆசீர்வதித்தார். காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதுக்குள்ள ஒரு உண்மையும் வைராக்கியமும் இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற வைராக்கியமும் உண்மையும் பரிசுத்தமும் குலைக்கிற அந்த எண்ணமும் இருக்குமானால் தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் உயர்த்தினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீண்ட நாட்களாக எந்த காரியத்திலும் நான் உயர்த்தப்படவில்லை, நாளுக்கு நாள் விருத்தி அடையவே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு பரிசுத்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார். தாவீதோடு கூட இருந்து நாளுக்கு நாள் அவனை உயர்த்தினது போல உங்களோடு கூட நான் இருந்து நாளுக்கு நாள் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் விசுவாசியுங்கள், விருத்தி அடையுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you. Amen.